கல்வியியல் அமர்வுக்கு போயிடலாமா? அடுத்த கட்டமாக நம்மளுடைய நிகழ்ச்சியில் கல்வியியல் அமர்வு. இந்த கல்வியியல் அமர்வு இதை கொடுப்பவர் சிந்துஜா, சொல்வேந்தர் சிந்துஜா அவர்கள். சிந்துஜா அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவமும், இப்போது அசெஞ்சரில் பணிபுரிகிறார். 2023 முதல் சிபிடி டோஸ்ட்மாஸ்டர் உறுப்பினராகவும், ஆதரவான டோஸ்ட்மாஸ்டரில் சமூகத்தின் ஒரு அங்கமாக இருப்பதை பெருமையாக கருதுவதும், பயணம் கொள்வதும், புதிய அனுபவங்களை டோஸ்ட்மாஸ்டருடன் பகிர்வதும் இவருடைய விருப்பமாகும். இப்போது கல்வியியல் அமர்வு அந்த உரையை கொடுப்பதற்கு சொல்வேந்தர் சிந்துஜா அவர்களை அழைக்கிறேன். சிந்துஜா அவர்களே, மேடை உங்கள் வசம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதா என்கிட்ட ஒரு கல்வியல் நிகழ்ச்சி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப என்னுடைய அனுபவத்தையும் என்னோட திட்டமிடலையும் நம்ம ஏன் ஒரு நிகழ்ச்சியா தரக்கூடாதுங்கிற ஊன்றல்தான் இந்த தலைப்பை கொடுத்தேன். என்ன தலைப்பு அப்படின்னா, நிகழ்ச்சி திட்டமிடல். அதற்கு ஒரு கீ ஃபேக்டர்னு இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய அந்த சாவி போல இருக்கிற ஒரு பொறுப்பு. அது என்ன அப்படின்னா, நிகழ்ச்சி நெறியாளர். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டோஸ்ட் மாஸ்டர் ஆஃப் த டே. அதை நம்ம மன்றத்துல நிகழ்ச்சி நெறியாளர்னு சொல்றோம். அவங்களுடைய ரோல்ஸ், அவங்களுடைய பங்களிப்பு அந்த நிகழ்ச்சிக்கு என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய தலைப்பா நான் கவிதா அவர்களுக்கு கொடுத்தேன். என்னுடைய தலைப்புக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எத்தனை பேரு சொல்வேந்தர் மன்றத்துல உறுப்பினரா சேர்றதுக்கு முன்னாடி கெஸ்டா, விருந்தாளியாக சொல்வேந்தர் மன்றத்தை நிகழ்ச்சிய கலந்து கொண்டு இருக்கீங்க? நீங்க நம்ம உறுப்பினரா சேர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக விருந்தாளியா ஒரு 2 நிகழ்ச்சியாவது கலந்து கொண்டு இருப்போம். அதுல யாராவது பேசுறத பார்த்து நமக்கு பிடிச்சு போயிருக்கும். வருங்காலத்துல நம்மளும் இவங்கள மாதிரி பேசுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஊன்றுதல்ல தான் நம்ம உறுப்பினரா சேர்ந்திருப்போம், இல்லையா? உண்மைதானே? ஏத்துப்பீங்களா? சோ நம்ம வருங்காலத்துல இவங்கள மாதிரி பேசுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய ஒருத்தங்க கொடுக்குறாங்க இல்லையா? நம்ம சும்மாவே அறிவுரையை யார் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா நம்பிக்கைங்கிறது எல்லாரும் கொடுக்க முடியாது. நமக்கே தெரியாம ஒரு விருந்தாளிக்கு நம்மளையே அறியாம ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுல முக்கிய பங்கு யாரு வகிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க எந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்களோ அந்த நிகழ்ச்சிய நடத்தின நிகழ்ச்சி நெறியாளர். இதுதான் நீங்க ஆணித்தரமா மறுக்க முடியாத உண்மை. எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும், இப்போ சொல்வேந்தர் நிகழ்ச்சி நடந்தாலும் 7 ரோல் பிளேயர்ஸ், 7 பேர் தான் அந்த நிகழ்ச்சியோட தரத்தை செய்வாங்க. எக்ஸ்காம் மெம்பர்ஸ் சொல்றவங்க பின்னாடி வேலை செஞ்சாலும், ஒரு விருந்தாளியாக முன்னாடி வர்றவங்களுக்கு இப்ப ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கணும்னா, என்னோட ஸ்கிரீன்ல தெரியுற டாக்டர் சசிகலா கண்ணப்பன், அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்துறவங்க கவிதாவா தெரியுவாங்க. இங்க பேசுன அவினாஷா தெரியுவாங்க, எழிலரசனா தெரியுவாங்க. சோ இந்த கட்டமைப்பு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி நெறியாளர்ல ஆரம்பிச்சு அப்படியே ஒரு டேக் ரோல் பிளேயர்ஸ் சொல்றவங்க, கணக்கர், டைமர், கிராமரியன், எஸ்ஏ, அந்த மாதிரி இந்த கட்டமைப்புக்குள்ள வந்துதான் இந்த நிகழ்ச்சியோட ஒரு தரம் என்ன அப்படின்னு தெரியும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு நிகழ்ச்சி நெறியாளர். அதனால இந்த நிகழ்ச்சி நெறியாளரோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு எண்ண ஊன்றுதலா இருந்தது. அதற்காக தான் இந்த கல்வி அமர்வு. நான் இத சாதாரணமாக எடுத்துக்கொண்டு வரணும், நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறத விட, எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய கிளப்ல, சென்னை பீனிக்ஸ் டோஸ்ட் மாஸ்டர் கிளப்ல கடந்த 6 மாதங்களாக ஜனவரியிலிருந்து ஜூன் மாசம் வரைக்கும் விபிபிஆரா, மனிதவள மற்றும் மக்கள் தொடர்பு துணைத் தலைவரா இருக்கேன். அதுல என்னுடைய அனுபவங்களையும், நான் அடுத்து விபியா
இந்த ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் கல்வித்துறை துணை தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இதோட திட்டமிடலையும் உங்களுடைய பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. நான் இந்த 6 மாச காலத்துல என்ன அனுபவத்தை கண்டேன் அப்படின்னா, நான் வந்து விபிபிஆரா என்னோட மீட்டிங் வந்து சனிக்கிழமை நடக்குது அப்படின்னா, முதல் அந்த மீட்டிங் அந்த நேர்காணலோட அழைப்புதலை புதன்கிழமையே என்னுடைய வலைத்தளங்கள்ல பதிவிடணும் அப்படிங்கிறது என்னுடைய முதற்கண் குறிக்கோளா இருந்தது. ஆனா அது ஏன் வந்து தள்ளி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் காரணம் என்னவா இருக்கும்னா, நிகழ்ச்சி நெறியாளரா இருக்கும். ஏன்னா நிகழ்ச்சி நெறியாளருங்கிறத ஒருத்தங்களை வந்து அந்த விபிஇ கல்வித்துறை தலைவர் சொல்லிடுவாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த தீம் என்ன, அந்த தலைப்பு என்னன்னு கேட்கறது வந்து நமக்கு வந்து ரொம்ப மெனக்கடலா இருக்கும். அதுவே அந்த மெனக்கடல் நிகழ்ச்சி நெறியாளரோட பொறுப்பு என்னன்னு அவங்க எடுத்துக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, அந்த மெனக்கடலை இன்னொருத்தங்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் எண்ணமாக இருந்தது. அதுவே என்னுடைய அனுபவத்தை நான் என்னுடைய கிளப்ல என்னுடைய குழுல வந்து எப்படி வந்து மாத்தி அமைக்கணும்னா, அதுக்கான ஒரு ரோல் பிளேயருக்கான ஒரு கல்வியில அமர்வை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், திட்டமிடல் என்னிடம் இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாகவே கவிதா வந்து எனக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி. நான் கல்வியியல் அமைப்பு அப்படிங்கிறதுனால நான் வந்து சும்மா நீங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொன்னா அது கல்வியியல் ஒரு செக்ஷனா இருக்காது. டோஸ்ட் மாஸ்டர் வெப்சைட்ல, டோஸ்ட் மாஸ்டர் வலைதளத்துல ஒரு நிகழ்ச்சி நெறியாளரோட என்ன பொறுப்பாக கொடுத்து உள்ளார்களோ அதையே வந்து நான் உங்களோட கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமா இருக்குது. அதுதான் என்னுடைய முதற்கண் எண்ணம். எங்களுக்கு டோஸ்ட் மாஸ்டருக்கு அந்த கிளப் மென்டார் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஸ்பீச் வின்னர் மணிகண்டன் பாலசுப்ரமணியம் அவர்கள் எங்களுடைய குழுவோட தலைவர் மட்டும் இல்ல, எங்களோட மென்டாரும் கூட. அவர் என்ன சொல்லுவார்னா, நிகழ்ச்சி நெறியாளருங்கிறது சும்மா கிடையாதுமா, இது வந்து 3 ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சுக்கு சமானம் அப்படின்பாங்க. அடுத்து முதல்ல நீங்க வணக்கம்னு எந்த எனர்ஜியில சொல்றீங்களோ கடைசி வணக்கம் வரைக்கும் எல்லாருமே அதுல வந்து ரொம்ப எங்கேஜ்டா அடுத்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு ஒன்றுதலை கொடுக்கணும் இல்லையா, அது வந்து நிகழ்ச்சி நெறியாளர்கிட்ட தான் இருக்கு. அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து ஆரம்பம் முதல் முடிவு வரை கொண்டு போறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிகழ்ச்சி நெறியாளர்ல யாரு டிஎம்ஓடியோ அவங்கதான் வந்து அந்த நிகழ்ச்சியோட எனர்ஜியை வந்து செட் பண்றாங்க. நானே இப்ப சும்மா சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதுங்களா? கேட்டா வந்து கைவிட்டு தூக்குங்க, தம்ஸ்அப் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்பவே இதையே சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் என்னுடைய உருவமும் ஒளியும் உங்களுக்கு தெரிகின்றதா அப்படின்னு கேக்குறேன். எது உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்குது? முதல்தான் ரெண்டாவது சோ என்னோட எனர்ஜி ஃப்ளோ வந்து என்னோட ஆடியன்ஸ்க்கு நான் சொல்றேன் அப்படின்னா, அது அந்த முதல்ல சொல்றது நிகழ்ச்சி நெறியாளர் அவங்க கிட்ட இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. சோ அந்த எனர்ஜியை செட் பண்றது நிகழ்ச்சி நெறியாளர் கிட்ட தான் இருக்குது. அதுதான் முதல் நிகழ்ச்சி நெறியாளர் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆஸ் பர் த டோஸ்ட் மாஸ்டர் வெப்சைட் நமக்கு எஜுகேஷன் கொடுத்ததுல, டோஸ்ட் மாஸ்டர் நான் ஏன் ஆங்கிலம் கலந்து பேசுறேன் அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்ல என்ன டெர்மினாலஜி கொடுத்துருக்காங்களோ அதே டெர்மினாலஜியை கொடுக்கணும். அதை நான் தமிழாக்கம் பண்ற உரிமை எனக்கு இல்லை. அதனால நான் அதே டெர்மினாலஜியில கொடுக்குறேன். நான் கொஞ்சம் ஆங்கில கலப்பின் பேசுறதுக்கு வந்து மன்னித்து கொள்ளுங்க. இந்த டிஎம்ஓடியோட ரோலுக்கு வந்து 4 ரெஸ்பான்சிபிலிட்டி, லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றாங்க. முதல் வந்து பாத்தீங்கன்னா ஈவெண்ட் பிளானருங்கிறது டோஸ்ட் மாஸ்டர் ஆஃப் த டேவோட ஒரு இது. விபிஇ தான் வந்து எல்லாரோட ரோலுக்கும் வந்து கொடுத்துருவாங்க. விபிஇ தான் வந்து யாரு ஜிஇ, யாரு எவாலுவேட்டர், யாரு வந்து டைமர்னு கொடுத்துருவாங்க. டோஸ்ட் மாஸ்டர் ஆஃப் த டேனா எனக்கு வந்து நான் வந்து அந்த டாபிக் தீமையும் அதுக்கான நோட்ஸையும் மட்டும் வாங்கிக்கிட்டு வழக்கமா இருக்கிற அறிமுகம் படுத்துற அந்த நோட்ஸையே பேசலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஈவெண்ட் பிளானர். என்னதான் விபிஇ வந்து இவங்க தான் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டாலும், நீங்க தனித்துவமா அவங்களுக்கு கால் பண்ணி இதெல்லாம் நடந்திருக்கு, எனக்கு வந்து தீம் இதுதான், நீங்க வந்து இப்படி பண்ணுவீங்களா அப்படிங்கிறத வந்து டிஎம்ஓடி வந்து கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜோதி அம்மா வந்து தாலாட்டு அப்படிங்கிற ஒரு தீமை எடுத்துட்டாங்க அப்படின்னா, பர்சனலா அவங்க வந்து டேபிள் டாபிக் மாஸ்டருக்கு கால் பண்ணி, வழக்கமா இருக்கிறவங்களுக்கு தெரியும், டேபிள் டாபிக் மாஸ்டருக்கு கால் பண்ணி தாலாட்டுங்கிற தலைப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுங்க,
இல்ல முதல் 5 தாலாட்டு பிடித்தா மாதிரி ஒரு தலைப்பை எடுங்க, அடுத்த 5 தாலாட்டு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பை எடுங்க அப்படிங்கிற ஈவெண்ட் பிளானரை வந்து ஒரு ரோல் பிளேயருக்கும் டிஎம்ஓடி தான் பாத்துக்கணும். விபிங்கிறது 6 மாதத்திற்கான ஒரு திட்டமிடலை செய்தாலும் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கான திட்டமிடலை அந்த டோஸ்ட் மாஸ்டர் ஆஃப் த டே தான் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி டோஸ்ட் மாஸ்டர் ஆஃப் த டே என்ன பண்ணலாம், ஜெனரல் இவாலுவேட்டருக்கு வந்து பேசலாம். நீங்க இதெல்லாம் பாருங்க, போன வாட்டி வந்த ஜெனரல் இவாலுவேட்டர் கூட்டம் சரியாக ஆரம்பிக்கப்படவில்லைன்னு சொன்னாங்க. நீங்க இந்த வாட்டி அந்த சொன்ன அந்த ஃபீட்பேக் இருக்குதான்னு நீங்க வந்து கவனிங்க. அதே மாதிரி இப்ப பிரசிடென்ட் வந்து போன வாட்டி 2 டெஸ்ட்டை வந்து கூப்பிட மறந்துட்டாங்க. அந்த பழைய இதுல இருந்து எடுத்துக்கிட்டு இந்த இதுல நீங்க இத உன்னிப்பாக இந்த விஷயத்த கவனிங்க அப்படிங்கறது டிஎம்ஓடியோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். இதுதான் ஈவெண்ட் பிளானருக்கான ஃபர்ஸ்ட் இதுவா வந்து டோஸ்ட் மாஸ்டர் ஆஃப் த டே வெப்சைட்ல சொல்றது. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா டூர் கைடு. டூர் கைடு அப்படிங்கறத வந்து தமிழ்ல வந்து சுற்றுலா வழிகாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு விருந்தாளியாக ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னா, இது நம்ம எல்லா டோஸ்ட் மாஸ்டர் ஆஃப் த டேல நான் வந்து எந்த மீட்டிங் முதல் ஈவெண்ட் பிளானர் பண்றாங்களோ இல்லையோ, 2வது கண்டிப்பா எல்லா டோஸ்ட் மாஸ்டரும் பண்ணிடுறாங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து இத்தனை ப்ரிப்பேர்ட் ஸ்பீச் இருக்கும், இத்தனை டேபிள் டாபிக் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபீட்பேக் செக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து முடியும் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் பிளானர். புதிதாக ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னா அந்த ஈவெண்ட்ல என்ன நிகழ்ச்சி இருக்குங்கிறத எல்லா டோஸ்ட் மாஸ்டரும் முடிந்த வரைக்கும் கவர் பண்ணிடுறாங்க, சொல்லிடுறாங்க. ஸோ டூர் கைடாவும் வந்து டிஎம்ஓடி வேலை பார்க்குறாங்க. அடுத்து 3வது வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ் என்ஹான்ஸ், அதாவது நிகழ்ச்சிய நடத்துபவரா இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது, ஒரு ஆடியோ லான்ச்லாம் நடக்குதுன்னா அங்க காம்பேரிங் பண்றாங்க இல்லையா. நார்மலா ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு காம்பேரிங் பர்சனாலிட்டி பேர் சொல்லுங்களேன், யாரா வேணாலும் சொல்லுங்க. நம்ம வந்து திரைத்துறையை சொல்லலாம். ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச. டிடி. தேவதர்ஷினி. இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு எழிலரசன் ஐயா ஏதோ சொல்றீங்க, சொல்லுங்க. ஹர்ஷா போகுல். கோபிநாத். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு டிடியும் கோபிநாத்தும் ஹர்ஷாவும் யாரு நீங்க எல்லாம் சொன்னீங்களோ, இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க யாருன்னா நம்ம ஜோதி அம்மா தான். அவங்க பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜோதி அம்மா பேசும்போதுனா நீங்க வந்து ஏன் வந்து அவங்க வந்து புகழடைஞ்சு இருக்காங்க அப்படின்னா அந்த காம்பேரிங் ஸ்டைல்ல தான் புகழடைஞ்சு இருக்காங்க. எத்தனையோ நடிகர்கள் இருக்கலாம், ஆனா ஏன் எல்லா இதுக்கும் வந்து ஒரு சிவாவையோ ஒரு மாதவனையோ ஏன் ஒரு டிடியையோ சிவகார்த்திகேயன் இருந்த போது ஏன் சிவகார்த்திகேயனையோ கூப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவ்வளவு எல்லா மக்களையும் வந்து கவர்ந்து இழுக்கிற மாதிரி அவங்களோட பேச்சாற்றல் இருக்கு இல்லையா. அந்த பேச்சாற்றல் தான் வந்து டிஎம்ஓடைய ரோலு. அந்த நிகழ்ச்சி நடத்துனர் வந்து ஆரம்பம் முதல் முடிவு வரை எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிற மாதிரி பேசணும். இதுதான் வந்து 3வது ரெஸ்பான்சிபிலிட்டி. 4வது வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். நீங்க நினைச்சு பாருங்க, எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரோட முதல் ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா பங்க்சுவாலிட்டி. ஒரு டிஎம்ஓடி வந்து ஜாயின் பண்ணல, ஒரு 20 நிமிஷம் லேட்டா ஜாயின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த நிகழ்ச்சியோட அந்த குவாலிட்டி என்னங்கிறது என்னவா இருக்கும். ஸோ ஒரு நல்ல லீடரோட ஒரு குவாலிட்டி என்னன்னா பங்க்சுவாலிட்டி. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் வரல எல்லாரையும் கால் பண்ணி நீங்க வந்து முதல்ல வந்துருவீங்களா, நீங்க ஜாயின் பண்ணிடுவீங்களா, எத்தனை கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து அந்த எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இப்போ நார்மலா நமக்குன்னு தெரியும், சிந்துஜா அப்படின்னா இவங்க வந்து 10 வருடம் வந்து தொலைத்தொடர்புல வேலை பார்க்கறாங்க, 23வது வருடத்துல இருந்து சொல்வேந்தர் மன்றத்துல ஒரு உறுப்பினரா இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அதை இன்னும் இன்டராக்டிவா என்ன கொண்டு போகலாம் அப்படின்னா, என்னுடைய அனுபவம் தாலாட்டை குறித்து என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு அறிமுகமா கொடுக்கலாம். இது வந்து இன்னும் இந்த தீமோட நான் வந்து கனெக்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாருமே பண்ணலாம். எந்த விஷயமா இப்ப அடுத்து ஒரு தீம் நடக்குது அப்படின்னா இந்த அனுபவம் குழந்தை அப்படின்னா நான் வந்து ஒருத்தங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னா உங்க குழந்தை வளர்ப்புல உங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத நான் வந்து அந்த மெம்பர் கிட்ட தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த விருந்தாளி இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுவாங்க அப்படிங்கிறத விஷயம் வந்து அந்த நிகழ்ச்சியின் நெறியாளருக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த வாரத்து நெறியாளருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க அந்த விருந்தாளிக்கு கால் பண்ணி அம்மா நீங்க இந்த வாரம் கலந்து கொள்வீங்கன்னு எனக்கு வந்து தெரிய வந்தது, இதுதான் எங்களுடைய சொல்வேந்தர் மன்றத்தோட இந்த தீம், இந்த தலைப்பு இன்று, அதனால்
நாங்கள் வந்து இதை உங்களை பத்தி அறிமுகப்படுத்தும் போது, உங்களை பத்தி கூப்பிடும் போது, உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது சம்பந்தம் இருக்கா, குழந்தை வளர்ப்புல உங்களுக்கு என்ன பங்களிப்பு இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த விருந்தாளிக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு விருந்தாளி தான், ஆனா நமக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எண்ண ஊன்றுதல் ஏற்படும். அதனால இந்த 4 விஷயம், ஈவெண்ட் பிளானர், டூர் கைட், என்கேஜிங் என்ஹான்ஸ், எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த 4 பொறுப்பும் வந்து டிஎம்ஓடிக்கு வந்து இருக்குது. இதை வந்து நம்ம சரிவர செய்யணும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதியில எழுதப்பட்ட ஒரு விதி நம்ம டோஸ்ட் மாஸ்டர் வெப்சைட்ல. இது உங்களுக்கு டைம் இருந்தா போய் பாருங்க. அடுத்து வந்து போய் பாத்தீங்கன்னா, ஒரு டிஎம்ஓடிக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நீங்க வந்து அந்த தீமை வந்து செலக்ட் பண்ணுவீங்க. அந்த தீமை செலக்ட் பண்ணிட்டு இதுல இன்னும் பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைன் செஷன்லயும் இருக்கு, கேம் கண்டக்ட் பண்ணலாம். பேசுறது மட்டும்தான் இல்லை அப்படின்னாமும் ஒரு சில கேம்லாம் இருக்கு, ஆன்லைன்லயும் பண்ணலாம். அந்த மாதிரி கேம் கண்டக்ட் பண்ணும்போது ஒருத்தங்களுக்கு வந்து எனர்ஜி இருக்கும், என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இன்டராக்டிவ் செஷனா வந்து கொண்டு போறது வந்து டிஎம்ஓடியோட வேலையா இருக்கணும். இதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறதா? சந்தேகம் இல்ல, நெறியாளருடைய பணி என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. நெறியாளருடைய பணி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ சிந்துஜா அவர்கள் பேசுனதை வச்சு நெறியாளர்களுடைய பணி எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு கட்டமைப்புகளை நான் கொண்டு வரணும். இப்ப ஈஸியாலாம் நெறியாளர்கள் பணி எடுக்க முடியாது அப்படிங்கிறத சிந்துஜா அவர்கள் ரொம்ப தெளிவா பேசியிருக்கீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நெறியாளர் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இப்ப இந்த தாலாட்டுன்னு எடுத்திருக்கீங்க. அப்ப வந்து நீங்க உங்க விபிபிஆர கனெக்ட் பண்ணி, எனக்கு இந்த மாதிரி ஃபிளையர் போடுங்கிற விஷயத்திலயும் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. என்னோட இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணுங்க, அன்னைக்கு நீங்க சொல்றதுதான் அந்த கிளப் மீட்டிங் கேட்பாங்க, அதுல எடுத்துக்கலாம். கோவிடுக்கு வர அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைன் மீட்டிங்ல இருக்கோம். ஆஃப்லைன் மீட்டிங்கா இருக்கும்போது ஒரு நெறியாளர் நினைச்சிட்டாங்கன்னா, கோவிடுக்கு அப்புறம் டோஸ்ட் மாஸ்டரோட முதற்கல் இதுவே பார்த்ததுமே ஹேண்ட் ஷேக் பண்றதுதான். ஆனா ஒரு நெறியாளர் வந்து இல்லைங்க, நம்ம வந்து நோய் தொற்று காரணமாக இந்த மீட்டிங்க்கு ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாதுன்னு நெறியாளர் சொன்னாங்கன்னா அதுதான் ரூல். ஏன்னா நீங்க தான் கேப்டன் ஆஃப் த ஷிப், நீங்க அந்த கப்பல் எப்படி பயணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுதான் ரூல். அதை தான் வந்து எல்லாரும் கண்டிப்பா வந்து பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய பங்களிப்பு வந்து ஒரு விருந்தாளியை வந்து உங்களுடைய ஸ்கிரிப்ட்லயும் நீங்க வந்து ரோல் பிளேயர்ஸை மட்டும்தான் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. உங்க ஸ்கிரிப்ட் மூலமா நீங்க உங்களோட கெஸ்டையும் எப்படியாவது கூப்பிட முடியுமா அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். ஒரு அதே மாதிரி உங்களோட நெறியாளர் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ப்ரிப்பேர்ட் ஸ்பீச் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து டேபிள் டாபிக் தான் இருக்கணும்னு கிடையாது. ஒரு சில இதுல நீங்க மாற்றம் ஏற்படுத்தணும்னா முதல்ல வந்து டேபிள் டாபிக் வச்சுட்டு அடுத்து ப்ரிப்பேர்ட் ஸ்பீச் வைக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு நெறியாளர் கிட்ட இருக்கிற பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சியை உங்களோட பொறுப்பை தெரிஞ்சு நீங்க பண்ணினீங்கன்னா அந்த நிகழ்ச்சி வந்து சாதாரணமா நடக்கிறத விட இன்னொரு படி முன்னேற்றத்தை நீங்க வந்து காணுவீங்க. இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த நன்றி, வாய்ப்பு நன்றி, தந்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி சிந்துஜா, நன்றி சிந்துஜா. உங்களுக்கு எழுந்து நின்றுதான் நான் வந்து நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு ஒரு நெறியாளர் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா பேசியிருக்கீங்க. அடுத்து எனக்கு பாட்டே மறந்து போச்சு. எப்படி நன்றி, அடுத்த நன்றி. தாலாட்டு பாட போறேன்றதே தெரியல. ஏன்னா எவ்வளவு நெறியாளர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதுபடி நான் அடுத்த நெறியாளரா நான் பொறுப்பெடுக்கும் போது நான் அதை கவனிச்சுக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி, நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்து